ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃப்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் இன்னும் ஒரு நாள் இருக்குது பொங்கலுக்கு. எல்லோரும் அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ போயிட்டே இருந்திருப்பீங்க. சேஃபாக வீட்டுக்கு போய் சேருங்க. ஏன்னா நேற்று நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தேன். இந்த ஹைவேல ஓவர் டிராஃபிக் ஆகிட்டு பல ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கதா கேள்விப்பட்டேன். சேஃபாக போங்க. ஏன்னா பொங்கல்ன்றது நீங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ஹரிபரியாக நீங்கள் போகலாம் அவசியம் கிடையாது. லேட்டாக கிளம்புனாலும் சேஃபாக போய் சேருங்க. சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே வந்துடலாம். தளபதி 69க்கான கவுண்டவுன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் வெளியே தெரியும் போது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஐயா வினோத் அவர்களே, ப்ளீஸ், யாரும் முடியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். விடிவி கணேஷ் அவர்கள் ஏதோ ஒரு தெலுங்கு படத்தோட ப்ரெஸ் மீட்லேயோ சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வைரலாக ட்விட்டரில் போயிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது தளபதி 69 அப்படின்றது ஒரு ரீமேக் மூவி அப்படின்ற மாதிரி அதில் அவர் சொல்லியிருப்பார் தெலுங்கில். அதுதான் நேற்றுலேருந்து ஃபுல் ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது. சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் பெரிய பெரிய அஃபிஷியல் சோர்ஸஸே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கைண்ட் ஆஃப் இதுவாக இருக்குது. ஏன்னா தளபதி அவர்களோட கடைசி படம். ஏன் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு தளபதி, ஏன் இதுக்கு அக்செப்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சில பேரும் ட்வீட்ஸ்லாம் போடுறாங்க. பட் எங்கே உண்மை என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. வினோத் அவர்கள் இந்த படத்தை ஏன் ரீமேக் எடுக்க போகிறாரு? ஸோ அவரோட ஒரு லாஸ்ட் மூவியாக இருக்கும் போது அவரோட பொலிட்டிக்கல் ஜர்னி அஃபிஷியலாக இன்னும் பெருசாக ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க போகிறது இல்லை அப்படின்னும் போது இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எல்லாருமே பேசுகிறாங்க. பகவத் கேசரி அப்படின்னு ஒரு படம் நம்ம பாலகிருஷ்ணா அவர்களது. அந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்ஸ், நிறைய மீம்ஸ்லாம் வந்தது அந்த படத்துக்கு. பாலகிருஷ்ணா அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் தனி. இன்னைக்கு கூட ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. வாட் எவர் இட் இஸ், அதில் கதை இருக்கோ இல்லையோ, அந்த மாசான ஆக்ஷன் சீன்ஸு, அந்த ஒரு பிஜிஎம், இந்த விஷயங்கள் பார்க்கறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆடியன்ஸ், ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. அவர் ரிலீஸ் பண்ணுற அவரோட படங்கள் எல்லாமே 100 கோடி ஈஸியாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் கொண்டு வந்துடும். அது வேறு விஷயம். பட் அந்த படம் தளபதி 69 அந்த ஒரு விஷயத்துக்கு ரீமேக்காக இருக்கணுமா அப்படின்றது தான் ஃபேன்ஸோட ஒரு மனக்குமுறலே. பிகாஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். பட் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது தளபதி கெரியரில் 69 அப்படின்றது ஃபேன்ஸுக்கும். ஏன்னா அடுத்த ஒரு 3 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது தி பெஸ்ட்டாக தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ வினோத் அவர்களே அண்ட் டீம், உங்களை பார்த்தீங்கன்னா கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் நீங்கள் ஆல்ரெடி ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியல அது உண்மையாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாங்கள் வேண்டிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ தளபதி ஃபேனாவோ இல்லை ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதாவோ நான் கேட்கல. அது பார்த்த உடனே தூக்கமே வரலை. காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அதுதான் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் அதுதான் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்னர் ஃபீலிங் அந்த பகவத் கேசரி படத்தோட ரீமேக்காக தளபதி 69 இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு இன்னர் ஃபீலிங் சொல்லுது. உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை சொல்கிறது தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். மற்றபடி பெருசாக அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. பொங்கலுக்காவது ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி 69 டீம் கிட்ட தான் இருக்குது. ஐ திங்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் விடாமுயற்சி ஐ திங்க் 23ஆம் தேதி ரிலீஸ் நினைக்கிறேன். அந்த படத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மதகஜ ராஜா அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். இன்னும் பார்க்கல அந்த படத்தை நான். அந்த வனங்கான் படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா தேட்டரில் போய் செக் பண்ணுங்கள். இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டாக அந்த படம் இருக்குது 2025 தமிழில், விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் நம்ம அஜித் அவர்கள் ரேசிங் பற்றிலாம் நேற்று நான் பேசலான்னு இருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல ஃபேமிலியோடு இருக்கிறதால. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக துபாயில் அந்த ரேசிங்ன்றது ஒரு பேஷன் நோக்கி போகிறார். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காரு, இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸே செம்ம ஷாக்கிங்காக இருக்காங்க. ஈவன் தளபதி ஃபேன்ஸாக அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்காங்க. பேஷன் நோக்கி மனுஷன் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. துபாயிலே பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் வச்சிருந்தா எந்த அளவுக்கு க்ரௌட் கேதர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் அதே மாதிரி படங்களும் அவர் நடிக்க போகிறாரு. அது ஸ்டாப்பும் பண்ண போகிறது இல்லை. இப்போ இந்த ரேசிங்கில் நெக்ஸ்ட் 9 months அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் படங்களே நடிக்க போகிறாரு. இன்னொரு ரிலீஸ், இப்போ இன்னொரு 2 ரிலீசஸ் இருக்குது. இப்போ ஒரு இந்த ஜானில் ஒரு ரிலீஸ் இருக்குது, ஏப்ரல் ஒரு ரிலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆஸ் ஆஃப் நவ் பரபரப்பாக இல்லை சினிமாவில் எதுவும். பட் எந்த அப்டேட் வந்தாலும் ரெகுலராக வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன் இப்போ நான் கொஞ்சம் இர்ரெகுலராக வீடியோ போடுறேன் அப்படின்னு சில கொஷின்ஸ்லாம் ரேஸ் ஆகுது. அதுக்கான ரீசன் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் மோர் பெட்டர் இந்த வருஷம். அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப் வீடியோஸ் அப்படின்றத நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். ட்ராவல்ன்றது இப்போ கொஞ்ச நாளாக நான் பண்ணுறதில்ல. லாஸ்ட்டாக லடாக் போன டிசம்பர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் துபாய், இந்த பாலி, இந்த மாதிரிலாம் நிறைய போயிருக்கேனே தவிர நம்ம இந்தியாவுக்குள்ளே பெருசாக இன்னும் நான் ட்ராவல் பண்ணல. ஸோ அதை மறுபடியும் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடுது. பட் இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி பகவத் கேசரி அது நல்ல படம் தான், இல்லை நான் சொல்லவே இல்லை. என்னதான் ட்ரோல்ஸ் பண்ணாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதை நான் தரைக்குறவாக நான் பேசவே கிடையாது. பட் வினோத் அவர்கள் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ட்வீட்டாவது போடுங்க, இல்லை அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாவது ஒரு ட்வீட்டை போடுங்க. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. சேஃபாக இருங்க, சேஃபாக பொங்கல் கொண்டாடுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா. அண்ட் நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாங் நான் ரெடி பண்ணிட்டேன்.
வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்லாமல் தான் வெயிட்டிங்கு. மற்றபடி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ரீசெண்டாக நியூ இயர் கூட ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணேன். எப்போ அது ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சாங்கை நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் நிறைய சாங்ஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரே வாட்டி மாதத்துக்கு ஒரு சாங் அந்த மாதிரி பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பார்ப்போம் 2025 எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போலாம் என் ஃபேஸ் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் ப்ரோ இவ்வளோ டல்லாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. டயர்டு, நிறைய தாட்ஸு, ஏஜ் ஆகுதில்ல, ஆக நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். மற்றபடி இது பர்சனலாக எதுவும் இஷ்யூஸ் இல்லை. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாட்டா. என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.